அதிமுகவிலே எடப்பாடி அடிக்கடி பொதுக்குழு கூட்டுகிறார். ஜெயலலிதா கூட அவ்வளவு நாள் கூட்டினது கிடையாது. ஆனால் அடிக்கடி கூட்டுகிறார். அவர் கூட்டுவதற்குரிய காரணம் என்னவென்று கேட்டால், அவரோடு எத்தனை பேர் இருக்கிறார் என்று காட்டிக் கொள்வதற்காகத்தான். இப்ப யாரை பத்தி பேசுறதுன்னு எங்களை பொண்ணுங்களாம் சங்கடமா இருக்கு. ஏடிஎம்கே யாரை தாக்கி பேசுறதுன்னே தெரியல. யாரையா பேசினா அடுத்த நாள் இங்கே வந்து சேர்ந்துடுறாங்க. ஆகையினால் யாரை பேசுறதுன்னு புரிய மாட்டேங்குது. காரணம் என்னவென்று கேட்டால், ஒவ்வொருத்தரும் அங்கே இருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால யாரையும் தாக்கி பேச முடியவில்லை. எடப்பாடிக்கு என்ன நம் மீது கோபம் என்று சொன்னால், அவரும் எதோ செய்து பார்க்கிறார். அமித்ஷாவோடு கைகோர்த்து பார்க்கிறார். அது மட்டுமல்ல, திமுக மீது எதையோ பேசி பார்க்கிறார். அவர் பேச பேச ஒவ்வொருத்தரும் அங்கிருந்து வந்துகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு காலையிலே கூட ஒரு பெரிய கூட்டம் அந்த கட்சியில், விஜய் கட்சியில இருந்து வந்து இங்கே சேர்ந்து விட்டார்கள். எங்களுக்கு இந்த வேலையே பெரிய வேலையா இருக்கு. ஒரு நிம்மதியா வாழணும்னா திமுக வாழணும்னு சொல்லுங்க. உங்க ஆயில சீக்கிரம் முடிச்சுக்கணும்னா ஒழிகன்னு சொல்லுங்க. அதை பற்றி கவலை இல்லை. இப்போ நாம எடுத்தோம் எஸ்ஐஆர், ஒவ்வொரு வீடா போய் டெத் எத்தனி, ஷிஃப்டட் எத்தனி, டபுள் என்ட்ரி எத்தனி அப்படின்னு எடுக்கிறோம்ல. அதே மாதிரி இப்போ ஏடிஎம்கேல நம்முடைய எடப்பாடி அவர்கள் அவர் ஒரு எஸ்ஐஆர் எடுக்கிறார். அது எஸ்ஐன்னா டெத் எத்தனி, போன பொதுக்குழு இந்த பொதுக்குழு எத்தனை பேர் சேர்த்துறாங்க. அதுக்கடுத்து ஷிஃப்டட், இந்த கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு எத்தனை போனோம், அது ஒரு கணக்கு. டபுள் என்ட்ரி, டபுள் மைண்ட்ல இருக்கிறவன் இங்க போலாமா அங்க போலாமா கூடாது. இவர் எடுக்கிற லிஸ்ட். ஆனா நாங்க எடுக்கிற லிஸ்ட் உண்மையான வாக்காளர்கள் இருக்கிற லிஸ்ட். செங்கோட்டையனுக்கு பிறகு யாரு போவாங்க யாரு வருவாங்கன்னு அவருக்கே தெரியல. அவரே சேர் கூட்டம் முடிஞ்சவொன்னு திரும்பி பார்க்கறாரா எத்தனை பேர் இருக்கிறாங்க. கூட்டத்துக்கு அவைத்தலைவரே நேற்று காணும். கூட்டத்தினுடைய அவைத்தலைவரே நேற்று காணும். ஆக இது போல அவருடைய கட்சி இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ பாண்டிச்சேரியில் நேற்று பார்த்தீங்க, நம்ம சேகர் ஒரு விஜய் ஒரு நடிகரை பற்றி பேசினார். பெத்த அப்பனுக்கே சோறு போடாதவங்க, அவனை பற்றிலாம் தயவுசெய்து பேசுறாரு. காரணம் என்னன்னா, அவருடைய சாயம் நம்ம வெளுத்துடுவோம். ஒன்றை மாத்திரம் அந்த ஆள் நடிச்சு, அந்த பையன் நடிச்சு புரிஞ்சு பார்க்கணும். நீங்க 200 கோடி வாங்குற ஒரு படத்துக்குன்னு சொன்னா, அந்த 200 கோடி நீ வாங்குவது திமுக போட்ட பிச்சைன்றது மாத்திரம் பார்த்தாங்க. டெல்லியில அமித்ஷா பேசுகிறார், அடுத்து தமிழ்நாடு தான் எங்கள் டார்கெட் என்று. நான் இந்த கூட்டத்தில் இருந்து சொல்கிறேன், திமுக துவக்கப்பட்ட இந்த ராயபுரம் பகுதியில் இருந்து சொல்கிறேன், 1000 அமித்ஷா பிறந்தாலும் திமுகவை தொட்டு கூட பார்க்க முடியாது. இன்னைக்கு எங்களை எதிர்க்கிறவர் யாரு? அம்மாவை பாட்டில் அடிக்கிறவன் யாரு? பெத்த தாயை அடிக்கிறான், அந்த எங்களை திட்டுறான். எவனா திட்டினா எடுக்குமா? பெத்த தாயை, தூக்கி வளர்த்த தாயை பாட்டில் எடுத்து அடிக்கிறான்னா அவன்லாம் ஒரு தலைவனா? அவன் முன்னாடி யாராவது போவானா? இந்த நடிகை அவங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு சோறு போடாம வீட்டிலேயே சிறையில கைதியா வச்சு வந்தான் கொஞ்ச நாள். இவனை எல்லாம் நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா? எல்லோரும் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது. எம்ஜிஆர் எப்படி வந்தார்னா, திமுகவிலிருந்து பங்கு போட்டுக்கிட்டு போனார். டெல்லியில இருக்கக்கூடியவர்கள் சில நீதிபதிகளை வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டில் அராஜகத்தில் ஈடுபடலாம் என்று கருதுகிறார்கள். முருகனுடைய பெயராலே ஏதாவது செய்யலாம் நினைக்கிறாங்க. ஒன்றை மட்டும் சொல்கிறேன், அறுபடை வீடுகளில் முருகனுக்கு சொந்தமான வீடு அறுபடை வீடு. எங்க கட்சிக்கே முருகன் தான் பொதுச் செயலாளர், துரை முருகன் தான் பொதுச் செயலாளர். முருகனே கட்சிக்கு பொதுச் செயலாளர் போது நீங்க முருகனை வச்சுங்க வியாபாரம் பண்ண முடியுமா? ஒன்றை மட்டும் சொல்கிறேன், மதத்தை தூண்டிவிட்டு தமிழ்நாட்டில் திமுக ஒழித்து விட வேண்டும் நினைக்காதீங்க. இன்னைக்கு RSS தலைவர் சொல்கிறார், தமிழ்நாட்டிலே இந்த திருப்பரங்குன்றத்தை வைத்து திமுகவுக்கு கல்லறை கட்டுவோன்னு பேசுறான். அப்ப அவனுடைய நோக்கம் என்னன்னு தெரியுதா? தீபம் ஏற்ற வேண்டும் என்றது இல்ல. தமிழ்நாடு பூரா இருக்கிற எல்லா கோயிலுடைய தீபத்தையும் திமுக கார ஏற்றி இருக்கிறான். திருவண்ணாமலையில தீபத்தை ஏற்றியது நீங்க எல்லாம் டிவியில பார்த்திருப்பீங்க. அந்த திருப்பரங்குன்றத்திலே மட்டும் வேண்டும் என்றே ஒரு மசூதிக்கு பக்கத்தில் போய் கலவரத்தை உருவாக்கி அதனால் மத சண்டை ஏற்படுத்தினால் இந்த ஆட்சியை கலைத்து விடலாம், தமிழ்நாட்டிலே பெரிய கலவரத்தை உருவாக்கலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் தளபதி மு.க. ஸ்டாலின் மட்டுமல்ல, கலைஞர் கருணாநிதியுடைய மகன் மு.க. ஸ்டாலின் என்பதை மறந்து விடாதீர்கள். உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிறந்த நாளாக இருக்கிற காரணத்தினால் கடந்த கால நிகழ்ச்சியை உங்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். 1977 அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் சென்னைக்கு தமிழகத்துக்கு வந்த நேரத்தில், குறிப்பாக சென்னைக்கு வந்தபோது நாங்கள் எல்லாம் விசாவிலே இருப்பதற்கு காரணமாக அந்த அம்மையார் அந்த காலத்தில் இருந்தார் என்பதற்காக இந்த மாநகரத்திலே மேயராகவும் பாராளுமன்ற உறுப்பினராக இந்த சிட்டிபாபு சிறையிலே மாண்டார், சாத்தூர் பாலகிருஷ்ணன் மாண்டார். 2 பேரை பறிகொடுத்த நாங்கள் எங்களுடைய கண்டனத்தை, எதிர்ப்பை தெரிவிப்பதற்காக இந்திரா காந்தி அம்மையார் அவர்களுக்கு கருப்பு கொடி காட்ட வேண்டும் என்று திமுகவும் திராவிடர் கழகம் முடிவெடுத்து அந்த போராட்டத்திலே 77 அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி அப்படி ஒரு சூழ்நிலையை 31ஆம் தேதி கருப்பு கொடி காட்டிய நேரத்தில் கலைஞர் உள்ளிட்ட நாங்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டோம்.
கருப்பொடி காட்டவில்லை. இடத்திற்கு சென்றவுடனே எங்களை கைது செய்து 31ஆம் தேதி கைது செய்த அன்றைய எம்ஜிஆருடைய அரசு டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி வரை சென்னை மத்திய சிறையிலே எங்களை எல்லாம் அடைத்து வைத்திருந்தார்கள். இந்த போராட்டத்தில் தலைவர் கலைஞர் அவர்கள், பேராசிரியர் அவர்கள், சாதிக் பாட்ஷா அவர்கள், ஏவிபி ஆசைத்தம்பி, இப்படி ஆர்டி சீதாபதி, பழைய ராயபுரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் இருந்த என்னுடைய அருமை சகோதரர் பெரியவர் பொன்னுரங்கம் போன்ற நாங்கள் எல்லாம் ஒரு 25 பேர் கைது செய்யப்பட்டு சென்னை மத்திய சிறையில் இருந்தோம். ஒரு கொட்டடையிலே அடைக்கப்பட்டோம். அதிலும் குறிப்பாக தலைவர் கலைஞரோடு அவருடைய கொட்டடைக்கு பக்கத்தில் நான் அடைக்கப்பட்டேன். காரணம், எமர்ஜென்சி நேரத்திலிருந்து கலைஞர் கூடவே இருந்தவனாக நான் விளங்கிய காரணத்தினால் போராட்டத்திற்கு அவரோடு வந்த என்னை அவர் பக்கத்தில் இருக்கிற அறையிலே கலைஞர் என்னை வைத்து கொண்டார். அவருக்கு உதவியாக சிறைச்சாலையிலே நான் இருந்தேன். அவருக்கு எந்த தகவலை சொல்ல வேண்டுமானாலும் சிறை அதிகாரிகள் என்னிடத்திலே சொல்லி அதை நான் போய் தலைவருக்கு சொல்லுவேன். ஆக அப்படிப்பட்ட நாளில் ஒரு நாள் நம்முடைய தலைவர் தளபதியினுடைய துணைவியார் துர்கா அம்மையார் நிறை கர்ப்பிணியாக தலைவரை இன்டர்வியூ பார்ப்பதற்காக வந்தார். பார்த்துவிட்டு போனார். 2 நாள் கழித்து செய்தி வருகிறது. சிறையிலே இருந்த சிறை அதிகாரி என்னை அழைத்து, தலைவரிடத்தில் போய் சொல்லுங்கள், ஸ்டாலினுக்கு ஆண் குழந்தை பிறந்திருப்பதாக செய்தி வந்திருக்கிறது, அதை போய் சொல்லுங்கள் என்று சொன்னார். அதை நான் தலைவரிடத்தில் உடனடியாக வந்து சொன்ன நேரத்தில் கலைஞர் பக்கத்தில் இருந்த ஒரு துண்டு காகிதத்தை எடுத்து மு.க. ஸ்டாலினுக்கு ஒரு கடிதம் எழுதினார். அன்பு தம்பி ஸ்டாலினுக்கு, நீ பிறக்கிற போதும் நான் சிறைச்சாலையில் இருந்தேன், உன் மகன் பிறக்கிற போதும் நான் சிறைச்சாலையில் இருக்கிறேன் என்று அந்த கடிதத்திலே கலைஞர் குறிப்பிட்டார். 1953 நம்முடைய இன்றைய தலைவர் தளபதி அவர்கள் பிறந்த நேரத்தில் கள்ளக்குடி போராட்டத்தில் கலந்து கொண்டு 6 மாதம் சிறை தண்டனை பெற்று திருச்சி சிறையிலே கலைஞர் அடைக்கப்பட்டார். தளபதி மு.க. ஸ்டாலினை கை குழந்தையாக எடுத்துக்கொண்டுதான் தயாளம்மையார் தலைவரை காண்பதற்கு திருச்சி சென்று திருச்சி சிறைச்சாலையிலே மு.க. ஸ்டாலினை காண்பித்ததாக சொல்லி, அதே போல உன் மகன் பிறக்கிற போதும் நான் சிறையில் இருக்கிறேன் என்ற வரலாற்றை கலைஞர் சொன்னார். இங்கே சேகர் கேட்டார் அல்லவா, யார் யாருக்கே பதில் சொன்னார் அல்லவா, இது போன்ற தியாக வரலாறு இந்தியாவில் இருக்கிற எந்த தலைவனுக்காவது உண்டா என்பதை தயவு செய்து எண்ணி பார்க்க வேண்டும். ஆக அப்படிப்பட்ட தியாக குடும்பத்திலே வந்தவர் தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவர் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலே இளைஞரணி செயலாளராக வருவதற்கு முன்பாக, இன்னும் சொல்லப்போனால் அவர் அரசியலுக்கு அவரை மேடைக்கு அழைத்து வந்து அவர் பேச வேண்டும் என்று தலைவரத்திலே வற்புறுத்தி கேட்டவர்களில் நான் ஒருவன். 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக தளபதி மு.க. ஸ்டாலினிடத்திலே துரைமுருகன், டி.ஆர். பாலு, என்னை போன்றவர்களெல்லாம் நீங்கள் தலைவராகிவிட்டீர்கள், ஆகவே இளைஞர்களுக்கெல்லாம் இன்றைக்கு ஒரு எழுச்சியை ஊட்டக்கூடிய வகையில் உதயநிதி ஸ்டாலினை பிரச்சாரத்திற்கு அனுப்ப வேண்டும் என்று கேட்டபோது தலைவர் அவர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை. அதற்கு பின்னாலே அவரை மிகவும் கட்டாயப்படுத்தி அவரை வற்புறுத்தி கேட்டுக்கொண்டதற்கிணங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் முதல்லே பிரச்சாரத்துக்கு ஈடுபட்டார். ஒன்றை சொல்லுகிறேன், சென்டிமெண்டலாக உதயநிதி அரசியலுக்கு வந்து தேர்தல் பிரச்சாரம் செய்ததிலிருந்து தொடர்ந்து வெற்றி தான் நாம் பெற்று வருகிறோம்.
அதற்கு எடுத்துக்காட்டு 2019 தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலில் பிரச்சாரத்துக்கு போனார். ஒரே ஒரு செங்கல் எடுத்து காட்டினார். அந்த ஒற்றை செங்கலோடு தமிழ்நாடு புறான் சுற்றி வந்தார். 40 இடங்களில் 39 இடத்தை வெற்றி பெற்று காட்டிய அந்த சரித்திர நாயகனாகத்தான் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வணங்கினார். அதிலிருந்து எந்த தேர்தலாக இருந்தாலும், உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி, அல்லது நகர்ப்புற வளர்ச்சி தேர்தலாக இருந்தாலும் சரி, 2021 சட்டமன்ற தேர்தல் கொளுத்துகிற வெயில் தமிழ்நாடு புறாலும் சுற்றுப்பயணம் செய்து கூட்டத்தில் பேசுகிறார். நானும் தளபதி அவர்களும் அறிவாலயத்தில் உட்கார்ந்து கொண்டு டிவியை பார்த்து கொண்டிருக்கிறோம். கொளுத்துகிற வெயில் 12:30 மணிக்கு ராணிப்பேட்டையில் பேசுகிறார். பிரம்மாண்டமான கூட்டம். அவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு மத்தியில் பேசி அந்த தேர்தலில் அவர் சேப்பாக்கம் தொகுதியிலே போட்டியிட்டார். ஆனால் தான் போட்டியிட்ட சேப்பாக்கம் தொகுதிக்கு 4 மணி நேரம் தான் பிரச்சாரம் செய்தார். கட்சிக்காக தமிழ்நாடு பூராவும் பிரச்சாரம் செய்து திமுக ஆட்சிக்கு வருவதற்கு காரணமாக இருந்தார். அதனுடைய விளைவுதான் இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே கூட அவர் செய்த பிரச்சாரம். அதோடு மட்டுமல்ல, சட்டமன்றம் முடிந்து நாம் ஆட்சிக்கு வந்து விட்டோம். விக்கிரவாண்டியிலே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் இறந்து விட்டார், புகழேந்தி என்று. இடைத்தேர்தல் வருகிறது. அந்த இடைத்தேர்தலுக்கு முன்பாக கள்ளக்குறிச்சியிலே கள்ளச்சாராயம் குடித்து பல பேர் மாண்டு விட்டார்கள். பூதாகாரமாக அந்த பிரச்சனையை ஆக்கினார்கள். அதிமுக எடப்பாடியிலிருந்து, அன்றைக்கு இருந்த அண்ணாமலையிலிருந்து, பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் ராமதாஸிலிருந்து அத்தனை பேரும் பெரிய பிரச்சாரம் செய்தார்கள். எல்லோரும் கணித்தார்கள், திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலிலே தோற்றுவிடும் என்று. அதுக்கு மட்டுமல்ல, தேர்தலுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி சென்னையிலே ஆம்ஸ்ட்ராங் என்ற ஒரு பிஎஸ்பி கட்சியுடைய தலைவர் படுகொலை செய்யப்பட்டு விட்டார். இதை பார்த்த உடனே இந்த தேர்தலில், விக்கிரவாண்டி தேர்தலில் திமுக டெபாசிட் கூட வாங்காது என்று எல்லோரும் பேசினார்கள், எதிர்கட்சியில் இருப்பவர்கள். அந்த நேரத்தில் முதலமைச்சராக இருந்த கலைஞருக்கு, தளபதி அவர்களுக்கு உடல்நலம் சரியில்லை. அந்த தேர்தலில் 3 நாள் விக்கிரவாண்டியில் பிரச்சாரத்திற்கு உதயநிதி ஸ்டாலின் போனால் 63,000 ஓட்டு வித்தியாசத்தில் இவ்வளோ பெரிய நெருக்கடிக்கு மத்தியிலும் வெற்றி கொடி நாட்டிய பெருமை தம்பி உதயநிதி ஸ்டாலின் சாரும். இன்றைக்கு அவர் பொறுப்பேற்றிருக்கிற விளையாட்டுத்துறையின் மூலமாக பல்வேறு நிகழ்ச்சிகள் இந்தியாவிலேயே மிகப்பெரிய பெருமையை தமிழ்நாட்டுக்கு செய்து கொண்டிருக்கிறார். இதையெல்லாம் பார்த்து தாங்கிக் கொள்ள முடியாமல் நம்மை பற்றி எதிர்க்கட்சிக்காரர்கள் பேசுகிறார்கள். குறிப்பாக அதிமுகவிலே எடப்பாடி அடிக்கடி பொதுக்குழு கூட்டுகிறார். ஜெயலலிதா கூட அவ்வளோ நாள் கூட்டினது கிடையாது. ஆனால் அடிக்கடி கூட்டுகிறார். அவர் கூட்டுவதற்குரிய காரணம் என்னவென்று கேட்டால், அவரோடு எத்தனை பேர் இருக்கிறார் என்று காட்டிக்கொள்வதற்காகத்தான். இப்போ யாரை பற்றி பேசுறதுன்னு எங்களை பொண்ணுக்கெல்லாம் சங்கடமாக இருக்குது. ஏடிஎம்கே யாரை தாக்கி பேசுறதுன்னே தெரியல. யாரையா பேசுனா அடுத்த நாள் இங்கே வந்து சேர்ந்துடுறாங்க. ஆகையினால் யாரை பேசுறதுன்னே புரிய மாட்டேங்குது. காரணம் என்னவென்று கேட்டால், ஒவ்வொருத்தரும் அங்கே இருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் யாரையும் தாக்கி பேச முடியவில்லை. எடப்பாடிக்கு என்ன நம் மீது கோபம் என்று சொன்னால், அவரும் எதேதோ செய்து பார்க்கிறார். அமித்ஷாவோடு கைகோர்த்து பார்க்கிறார். அது மட்டுமல்ல, திமுக மீது எதையோ பேசி பார்க்கிறார். அவர் பேச பேச ஒவ்வொருத்தரும் அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கார். இன்னைக்கு காலையிலே கூட ஒரு பெரிய கூட்டம் அந்த கட்சியில், விஜய் கட்சியிலிருந்து வந்து இங்கே சேர்ந்து விட்டார்கள். எங்களுக்கு இந்த வேலையே பெரிய வேலையாக இருக்குது. அறிவாலயத்தில் என்னை போன்று இருக்கிற வேலை, வர்றவங்களுக்கெல்லாம் இடம் கொடுக்கறதுக்கு உட்கார வைக்கிறதுக்கும் நேரம் கிடைக்கிறாங்க. காரணம் என்னவென்று சொன்னால், அந்த அளவுக்கு வந்து கொண்டிருக்கார். நல்லது. இதைத்தான் நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். அதிமுக திமுக என்பது, பாஜக என்பதுக்கு நமக்கு பகையாளி, அதிமுக என்பவர் நம்முடைய பங்காளி. எப்போ ஒன்றா சேர்த்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலவரமே
நம்ம எதிர்க்கக்கூடிய, நாம் ஒழிக்க வேண்டிய ஒரே சக்தி பாஜக. அதுதான் நமக்கு பொது எதிரி. இந்த இனத்துக்கு எதிரி, இந்த சமுதாயத்துக்கு எதிரி. எதையோ செய்து பார்க்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சவால் விட்டு பார்க்கிறார். இங்கே சேகர் சொன்னதை போல இந்த கட்சியை எதிர்த்து பேசியும் பூரா சமாதி ஆயிட்டான். தயவு செய்து ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 76 ஆண்டு காலம் இந்த திமுகவை திட்டாதவர்கள் கிடையாது, பேசாதவர்கள் கிடையாது. மூட்டு பூச்சி நசுக்குவதை போல் நசுக்குவேன்னார். கடைசியில் அவருக்கும் மணிமண்டபம் கட்டினது நம்ம தான். ஐ வில் பேக் தி டிஎம்கே டு விச் எவர் நேஷன் இட் வாண்ட்ஸ் என்று சொன்னவர் பண்டித நேரு. அவர் குடும்பத்தையே நீ காப்பாற்றி கொண்டிருப்பது திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஆக எங்களை அழிக்கிற நினைத்தவர்கள் ஒரு நிம்மதியாக வாழணும்னா திமுக வாழணும்னு சொல்லுங்க. உங்கள் ஆயுளை சீக்கிரம் முடிச்சுக்கணும்னா ஒழிகன்னு சொல்லுங்க. அதை பற்றி கவலை இல்லை. காரணம் இந்த இயக்கம் அப்படிப்பட்ட இயக்கம், மக்களுக்காக உழைக்கக்கூடிய இயக்கம். இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைவர் தளபதி அவர்கள் எண்ணற்ற சாதனை செய்திருக்கிறார். குறிப்பாக தாய்மார்களுக்கு அதையெல்லாம் பட்டியலிட்டு காட்ட வேண்டுமானால் நேரம் போதாது. எடப்பாடி கேட்கிறார், கொடுத்த வாக்குறுதியை ஸ்டாலின் காப்பாற்றவில்லை, பச்சை பொய் சொல்கிறார். ஆமாம், தேர்தல் நேரத்தில் தேர்தல் அறிக்கையில் 505 வாக்குறுதிகளை கொடுத்தோம், 404 முடிச்சிட்டோம். மீதி 37 மத்திய சர்க்காருடைய ஒப்புதலுக்காக காத்து கொண்டிருக்கிறது. சொல்லாததை 48 செய்திருக்கிறோம். கூட்டு கழித்து பார்த்தால் நாங்கள் சொன்ன 500 தலைவர் தளபதி தேர்தல் அறிக்கையில் சொன்ன 505 செய்து முடித்து காட்டிய ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் தளபதி தான். முழு பூசணிக்காய் சோத்திலே மறைப்பதை போல எதுவுமே செய்யவில்லை ஸ்டாலின் என்று சொல்கிறாரே. 1,13,00,000 பேர் மாதம் மாதம் 1000 ரூபாய் பெண்கள் வாங்குகிறார்கள். எடப்பாடி வீட்டில் கொடுக்கலன்னா அவர் எப்படி கொடுக்க முடியும்? ஆனால் அதே எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கொடுக்க முடியுமா? இளையாறுனா வீட்டில் இருக்கிறவங்க கொடுக்க முடியுமா? சேகர் வீட்டில் இருக்க கொடுக்க முடியுமா? இதையெல்லாம் கழித்து விட்டு பார்த்தால் தமிழ்நாடு பூரா 1,13,00,000 பேருக்கு நேற்று வரை கொடுத்திருந்தோம். நம்முடைய தோழர்கள் எல்லாம் சொன்னார்கள், முக்கியமானவர்களாக விட்டு. அது என்ன பெரிய வேடிக்கைன்னா, திமுகவுக்கு காலமெல்லாம் உழைச்சவன் குடும்பம் விட்டு போச்சு, காலமெல்லாம் திட்டினவன் குடும்பத்துக்கெல்லாம் போச்சு. அதை பார்த்து நம்முடைய தோழர்கள் எல்லாம் சொன்னார்கள் விடுபட்டு போய்விட்டது என்று. உடனே உதயநிதி ஸ்டாலின் அவர் தான் அதுக்கு கர்த்தா. இன்னைக்கு உங்களுக்கெல்லாம் நாளைய தினம் விடுபட்டவர்களுக்கு பணம் வருகிறது சொன்னால் அதுக்கு மூல காரணம் இன்றைய பிறந்த நாள் நாயகன் உதயநிதி ஸ்டாலின் தான். ஃப்ரம் டே 1 அவர் தான் அதில் உற்சாகமாக இருந்து எப்படியும் கொடுத்தாக வேண்டும் என்று ஊராக சுற்றி பட்டியல் எடுத்தார். நாளைக்கு ஏறத்தாழ 17 லட்சம் பேருக்கு கொடுக்க போகிறாங்க. ஆக 1,30,00,000 பேருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய். 1,30,00,000 பேருன்னா 1,30,00,000 குடும்பம். மொத்த வாக்காளர் எவ்வளோ தெரியுமா? இன்னைக்கு 5,75,00,000 தான் கூட்டி கழிச்சு பார்த்தேன். ஏறத்தாழ 1,50,00,000 பேருக்கு கொடுத்துருக்குறோம். 1,50,00,000 கோடி குடும்பம் என்று சொன்னால் ஒரு குடும்பத்துக்கு 3 பேர்னா கூட ஏறத்தாழ 3 கோடி மக்கள் இந்த 1000 ரூபாயில் பண்ணிடுவாங்க. இவங்க ஓட்டு போட்டால் இந்த 3,50,00,000 கோடி பேர் ஓட்டு போட்டாலே எங்களுக்கு போதும். ஓட்டு போலாவது ஏறத்தாழ 3,45 கோடி தான் ஆகும். 80% போலான்னா கூட. ஏன் இதை குறிப்பிடுறேன்னு சொன்னால், எடப்பாடியால் இன்றைக்கி ஒன்றுமே பண்ண முடியல, அவரால் காப்பாற்றிக்க முடியல. அவர் ஒரு எஸ்ஐஆர் எடுக்கிறார். இப்போ நாம் எடுத்தோம் எஸ்ஐஆர், ஒவ்வொரு வீடாக போய் டெத்து எத்தனி, ஷிஃப்டட் எத்தனி, டபுள் என்ட்ரி எத்தனி அப்படின்னு எடுக்கிறோம்ல. அதே மாதிரி இப்போது ஏடிஎம்கேல நம்முடைய எடப்பாடி அவர்கள் அவர் ஒரு எஸ்ஐஆர் எடுக்கிறார். அது எச்சைன்னா டெத்து எத்தனி, போன பொதுக்குழுலேருந்து இந்த பொதுக்குழு எத்தனை பேர் சேர்த்துட்டாங்க. அதுக்கடுத்து ஷிஃப்டட், இந்த கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு எத்தனை போனோம், அது ஒரு கணக்கு. டபுள் என்ட்ரி
டபுள் மைண்டில் இருக்கிறவன் இங்கே போகலாமா அங்கே போகலாமா கூட இவர் எடுக்கிற லிஸ்ட். ஆனால் நாங்கள் எடுக்கிற லிஸ்ட்டு உண்மையான வாக்காளர்கள் இருக்கிற லிஸ்ட். யாரையும் நான் முதல்ல சொன்னதை போல் யாரையும் தாக்கி பேசவே முடியல. டபுள் என்ட்ரியில் ரொம்ப பேர் இருக்கிறாங்க. நம்ம ஆள் கூட இருப்பாரா என்னன்றது எனக்கு தெரியல. இந்த உள்ளூருக்காரர் இருப்பார், ஏன்னா அவர் கொஞ்ச நாள் சைலண்ட்டாக இருக்கிறார். மௌனம். செங்கோட்டையனுக்கு பிறகு யார் போவாங்க யார் வருவாங்கன்னு அவருக்கே தெரியல. அவரே சேர் கூட்டம் முடிஞ்சவொன்னு திரும்பி பார்க்குறாரா எத்தனை பேர் இருக்கிறாங்க. கூட்டத்துக்கு அவைத்தலைவரே நேற்று காணும். கூட்டத்தினுடைய அவைத்தலைவரே நேற்று காணும். ஆக இது போல அவருடைய கட்சி இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. நம் மீது அவரால் எந்த பழியும் சொல்ல முடியல. போகிற இடத்தெல்லாம் திமுகவுக்கு செல்வாக்கு. குறிப்பாக தாய்மார்கள். இப்போ பாண்டிச்சேரியில் நேற்றுக்கு பார்த்தீங்க, நம்ம சேகர் ஒரு விஜய் ஒரு நடிகரை பற்றி பேசினார். பெத்த அப்பனுக்கே சோறு போடாதவங்க, அவனை பற்றிலாம் தயவுசெய்து பேசாது. காரணம் என்னென்னா, அவருடைய சாயம் நம்ம வெளுத்துடுவோம். ஒன்றை மாத்திரம் அந்த ஆள் நடித்த அந்த பையன் நடிச்சு புரிஞ்சு பார்க்கணும். இன்றைக்கி 200 கோடி வாங்குகிற ஒரு படத்துக்குன்னு சொன்னால் அந்த 200 கோடி நீ வாங்குவது திமுக போட்ட பிச்சைன்றது மாத்திரம் பண்ணுறாங்க. நான் இந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு என்ன காரணம்னா, தமிழ்நாட்டில் இன்றைக்கி ஹிந்தி படமே கிடையாது, தமிழ் படம் தான் ஓடுது. 1965 திமுக இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடத்தியதால் அதற்கு பிறகு தமிழ்நாட்டில் ஹிந்தி படமே கிடையாது. ஹிந்தி படமே ஓடாதனால்தான் தமிழ் படத்தில் பிச்சைக்கார வேஷம் போட்டவனும் 200 கோடி வாங்குறான், திருட வேஷம் போட்டவனும் 200 ரூபா வாங்குறான், 200 கோடி வாங்குறான். எவனும் வாங்குறான், அதில் இவனும் ஒருத்தன். இதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், நாம் கண்டி போராட்டம் நடத்தி இங்கே தமிழை காப்பாற்றலைன்னா பாம்பேயில் இன்றைக்கி என்ன நிலவரம் தெரியுமா? ஒரு மராட்டி படம் கூட ஓடல. மராட்டி படமே கிடையாது, இந்தி படம் தான் ஓடுகிறது. துள்ளுகிற அந்த நடிகனுக்கு சொல்கிறேன், திமுக இங்கே போராடி வச்ச காரணத்தினால்தான் இந்தி படம் வராத காரணத்தினால் உன் படம் ஓடுதே தவிர, இல்லைன்னா நீ எங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா நடிகனாக தான் இருந்திருக்கணும். கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும். ஏறி வந்து ஏணியை எட்டி ஒதித்தவன் எவனும் வாஞ்சதாக சரித்திரமில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து பேசி நீ வளர்ந்துட முடியுமா? நம்ம பசங்க போயிருக்கிறாங்க, சின்ன பசங்க. கிலுகிலிப்பு கூப்பிட்டா கூட்டத்தில் கிலுகிலிப்பு காட்டி திருடன் கூப்பிட்டான்னா சின்ன குழந்தைங்க அப்படியே போயிடும், பின்னாடியே போயிடும். அந்த மாதிரி கொஞ்சம் கிலுகிலிப்பு காட்டிக்கிட்டு இருக்கிறான். அந்த கிலுகிலிப்பை எப்போ பிடுங்கணுன்றது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தெரியும். என்னைக்கு இருந்தாங்க எங்கள் பிள்ளைங்க எங்ககிட்ட தான் வருவாங்க. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, பிளட் திக்கர் தன் வாட்டர். போயிருக்கிற குழந்தைங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு நாங்கள் சொன்னோம், புரியாதா? உங்கள் அம்மா 1000 ரூபா வாங்குது யாராலும் தெரிய மாட்டானா? யோசிக்க மாட்டானா? உங்கள் அக்கா 12th படிச்சுட்டு காலேஜுக்கு போகிறதுக்கு மாதமான 1000 ரூபா கொடுக்குறாரு, அது யாருன்னு கேட்டால் அந்த பையன் தெரிஞ்சிக்க மாட்டானா? இப்போ மது கிண்ணத்தில் விழுந்த வண்டு போலக்கிறாங்க. வண்டு மது கிண்ணத்தில் வந்து அதுக்கு கொஞ்சம் போதை இருக்கும், அதை தூக்கி எடுத்து அப்படி வெளியில் வச்சுட்டா கொஞ்ச நேரம் தெளிஞ்சிடும். ஆகவே இன்றைக்கு மது கிண்ணத்தில் விழுந்த வண்டை போல சில கூட்டம் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. கரூருக்கு பிறகே பாதி ஓடி இன்னைக்கு காலையில் அவரை வச்சு படம் எடுத்தவரே இன்றைக்கி திமுகவில் வந்து சேர்ந்துட்டார். கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. காரணம், இன்றைக்கு திமுகவை விட்டால் தமிழ்நாட்டை வாழ வைக்க முடியாது. மதத்தின் பெயரால் தமிழ்நாட்டில் ஒரு கலவரத்தை ஏற்படுத்த நினைக்கிறார்கள். டெல்லியில் அமித்ஷா பேசுகிறார், அடுத்து தமிழ்நாடு தான் எங்கள் டார்கெட் என்று. நான் இந்த கூட்டத்தில் இருந்து சொல்கிறேன், திமுக துவக்கப்பட்ட இந்த ராயபுரம் பகுதியில் இருந்து சொல்கிறேன், 1000 அமித்ஷா பிறந்தாலும் திமுகவை தொட்டு கூட பார்க்க முடியாது. இது பீகார் இல்லை, இது மகாராஷ்டிரா இல்லை. எங்களை எதிர்த்தவெல்லாம் என்ன கதிக்கு ஆளானான் தெரியுமா? இன்னைக்கு எங்களை எதிர்க்கிறவர் யாரு? அம்மாவை பாட்டில் அடிக்கிறவன் யார்? பெத்த தாயை அடிக்கிறான், அந்தாலும் எங்களை திட்டுறான். எவனா திட்டினா எடுக்குமா? பெத்த தாயை, தூக்கி வளர்த்த தாயை பாட்டில் எடுத்து அடிக்கிறான்னா அவன்லாம் ஒரு தலைவனா? அவன் முன்னால் யாராவது போவானா? இந்த நடிகை
அவங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு சோறு போடாமல் வீட்டிலே சிறையில் கைதியாக வச்சு வந்தான் கொஞ்ச நாள். இவனை எல்லாம் நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா? எல்லோரும் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது. எம்ஜிஆர் எப்படி வந்தார்னா திமுகவிலிருந்து பங்கு போட்டுக்கிட்டு போனார். ஆக எம்ஜிஆரே வந்து இந்த கட்சியில் இல்லைன்னா யாருக்காவது தெரிஞ்சிருக்குமா? இந்த கருப்பு சிவப்பு கொடியை கையிலே பிடித்தனால்தான் எம்ஜிஆர் நாட்டுக்கு தெரியணும். இதே எம்ஜிஆர் 1963-64 எம்எல்சி பதவியை ராஜினாமா செய்தார். அண்ணா இருக்கிற போது இதெல்லாம் வரலாறு. எம்எல்சி பதவியை அண்ணா கொடுத்தார். அந்த எம்எல்சி பதவியை ராஜினாமா செய்தார் எம்ஜிஆர். இப்போ என் கடமைன்னு ஒரு படம் வந்தது, அருமையான படம். நான் எம்ஜிஆர் படத்தை தவிர இதுவரையிலும் எவன் படத்தையும் பார்த்தது கிடையாது. எம்ஜிஆர் கட்சி விட்டு போனதுக்கு பிறகு சினிமாக்கே போகிறது இல்லை. காரணம், அந்த அளவுக்கு நாங்கள் ஒரு 50 வருஷம் ஊறி போயிட்டோம் அவர் படத்தையே பார்த்து. அந்த என் கவிடமை என்ற படம் சென்னையில் ஓடிச்சு. எம்ஜிஆர் பிக்சர்ஸுக்கு அப்போ என்ன சிம்பிள் தெரியுமா? ஒரு ஆணும் பெண்ணும் இந்த மாதிரி கருப்பு சிவப்பு கொடியை கையில் பிடிச்சிட்டு இருப்பாங்க, அதான் சின்னம். எம்ஜிஆர் பிக்சர்ஸுடைய எம்பளமே லோகோவே தான். 2 ஆணும் பெண்ணும் கருப்பு சிவப்பு கொடியை 2 பேர் இப்படி கையில் பிடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த படத்தினுடைய எம்ஜிஆர் என் கடமை படம் ரிலீஸ் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் இந்த கொடி போட்டு இருக்கும். என் கடமை படம் வந்து அண்ணாவுக்கிட்ட துரோகம் பண்ணிட்டு அவர் கட்சி எம்எல்சி பதவியை ராஜினாமா செய்தார். காமராஜர் என் தலைவர், அண்ணா என் வழிகாட்டின்னு எம்ஜிஆர் சொன்ன உடனே திமுகவில் இருக்கிற அத்தனை தொண்டனும் அதை கீழ்ச்சி எடுத்தான். படம் 1 வாரம் கூட ஓடலை. பார்த்தார் எம்ஜிஆர், ஆஹா நமக்கு போனால் இந்த கதி தான் சொல்லிட்டு கடைசி வரையிலிருந்து உள்ளூர்வே இருந்து ஊடுருவி எம்ஜிஆர் மன்றம் என்ற ஒன்று ஏற்படுத்தி, அந்த மன்றத்துக்கு நான் தான் ஜெயலலிதா இருந்தேன், அது வேறு விஷயம். பல பேர் போயிட்டாங்க. போகிற போது அவர் என்ன பண்ணார்? எம்ஜிஆர் பெருசாக கொள்கையை சொல்லிட்டாரா, லட்சியத்தை சொல்லிட்டாரா? எங்கள் கொடியில் ஒரு அண்ணா படத்தை போட்டார், கொடியை கண்டுபிடிச்சிட்டார். கட்சிக்கு பேரில் எங்களுக்கு நாங்கள் வச்சுருந்த திமுகவுக்கு முன்னாடி அண்ணான்னு போட்டார், அண்ணா திமுக ஆகிட்டார். கொள்கையை சொன்னாரா, கோட்பாடுகளை சொன்னாரா? எங்கள் கிட்ட இருந்த கிளைக்கழகத்திலேருந்து ரசிகருக்கு கூட அப்படியே இட்டுட்டு போயிட்டார். அன்றைக்கி நாங்கள் செய்த ஒரே பாவம், எம்ஜிஆர் பேச்சை கேட்டுக்கிட்டு தான் தாய்மார்களுக்கு தெரியாது. முதல்ல தமிழ்நாட்டில் கள்ளுக்கடை சாராய கடை திறக்க சொன்னதே எம்ஜிஆர் தான். எத்தனை பேருக்கு தெரியும்? சொன்னால் ஏற்றுப்பாங்களா? கோயம்புத்தூர் பொதுக்குழுவில் இந்த தீர்மானத்தை மொழிஞ்சவரே எம்ஜிஆர் கட்சியினுடைய பொருளாளர் தான் பண்ணார். அவர் பேச்சை கேட்டுக்கிட்டு தான் ஒயின் ஷாப்பையே கலைஞர் திறந்தார். உடனே என்ன பண்ணார்? எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த உடனே கருணாநிதி குடிக்க சொன்னார். ஒன்று இந்த தாய்மார்கள் அதை நம்பி திண்டுக்கல் தேர்தலில் அவரை போட்டு ஜெயிக்க வச்சுட்டாங்க. அதுக்கு பிறகு கூட அவரால் ஒன்றும் பெருசாக வெற்றி பெற முடியவில்லை. ஒவ்வொரு தேர்தலையும் ஒரு சூழ்நிலை தான் ஜெயித்தார். 77 திமுக இது வட சென்னை தவிர மற்ற எல்லா இடத்துலையும் பார்லிமெண்ட்டில் தோற்ற உடனே கட்சியில் இருந்த நாவலர், கட்சியில் இருந்த மூத்தவர்கள் பல பேர் போயிட்டாங்க. பேராசிரியர் தவிர, சாதிக் பாட்சாவை தவிர நாவலர் போயிட்டார், ராஜாராம் போயிட்டார், சத்யவாணி முத்து போயிட்டார், மாதவன் போயிட்டாங்க, சீபா ஆதித்யநாத் போயிட்டார், பண்ருட்டி ராமச்சந்திரன் எல்லாம் போயிட்டாங்க. அந்த தேர்தலில் தன்னும் தனியாக யாருடைய ஆதரவு இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிட்டுச்சு. ஏன்னா இது இருக்கக்கூடிய இளைஞர்கள் புரிஞ்சுக்கணும், 48 இடங்களில் தனிமையாக நின்று திமுக 77 சட்டமன்றத்தில் ஜெயிச்சது. 75 இடத்துல 3000 ஓட்டில் தான் தோற்றோம். நாவலர் போகாமல் இருந்தால் நம்மோட கூட்டணியில் இருந்த ஜனதா கட்சியும் போயிடுச்சு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் போயிடுச்சு. யாரும் இல்லாத நேரத்தில் தன்னும் தனியாக நின்று அந்த கூட்டணி அப்படியே இருந்திருந்தால் 75 இடத்துல 3000 ஓட்டு கீழே தோற்றுட்டோம். ஒரு பூத்துக்கு 10 ஓட்டு. நாவலர் இருந்தால் போயிருக்காது, கூட்டணி இருந்தால் ஒரு தொகுதியிலும் ஜனதா 15 ஓட்டு, 10,000 10,000 ஓட்டு வாங்கினார். ஆக முதல் தேர்தலிலே நாம் பிரிஞ்சதுனால எம்ஜிஆர் 130 சீட்டு ஜெயிச்சார். அடுத்து 80 தேர்தல் வந்தது. அன்றைக்கி இருந்த காங்கிரஸ் வந்து நம்மளோட கூட்டு சேர்ந்து 117 117 108 108 சீட்டு நின்னாங்க. ஜனங்க என்ன பார்த்தாங்க, கூட்டணியெல்லாம் ஒத்து வராதுன்னு எம்ஜிஆர் ஓட்டு போட்டாங்க. அதுக்கடுத்து 84 இந்திரா காந்தியை சுட்டுட்டாங்க.
இந்த இவர் போய் ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டார். நோவுக்கு ஒரு ஓட்டு, சாவுக்கு ஒரு ஓட்டுன்னு போட்டு வந்தாங்க. ஆக எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்ததே கூட ஒரு ஆக்சிடென்ட், ஒரு சூழ்நிலையில் வந்தாரே தவிர திமுகவை தோற்கடித்து விட்டு வரவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆக அப்படிப்பட்ட நாம் இன்றைக்கு வலுவோடு இருக்கிறோம். தளபதி மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சிக்கு எல்லா வகையான ஆதரவு மக்கள் கொண்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்திலே தான் டெல்லியில் இருக்கக்கூடியவர்கள் சில நீதிபதிகளை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டிலே அராஜகத்தில் ஈடுபடலாம் என்று கருதுகிறார்கள். முருகனுடைய பெயராலே ஏதாவது செய்யலாம்னு நினைக்கிறாங்க. ஒன்றை மட்டும் சொல்கிறேன், அறுபடை வீடுகளில் முருகனுக்கு சொந்தமான வீடு அறுபடை வீடு. திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம், பழமுதிர்ச்சோலை, பழனி, பழமுதிர்ச்சோலை, சாமிமலை, அடுத்து திருத்தணி, 6. இதில் திருச்செந்தூர் தொகுதியில் திமுக வேட்பாளர் அனிதா ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றிருக்கிறார். முதல் வீடு. 2வது வீடு பழனி, ஐபி செந்தில்குமார் வெற்றி பெற்றிருக்கிறார் திமுக. 3வது பழமுதிர்ச்சோலை, மூர்த்தி அமைச்சர் உதயசூரியன் வெற்றி பெற்றிருக்கிறார். 4 சுவாமிமலை. நீ என்னடா மதசார்பு மதம் பேசுகிற, அங்கே ஒரு இஸ்லாமியரை நான் ஜெயிக்க வைக்கிறேன்னு ஜவஹர்லாவை உதயசூரியன் சின்னத்தில் அங்கே ஜெயிச்சார். திருத்தணியில் சந்திரன் ஜெயிச்சிருக்கார். ஆக 6 வீடு முருகனுக்கு உண்டு என்றால் 5 வீட்டில் திமுக காரன் தான் வெற்றி பெற்றிருக்காருன்னா முருகன் எங்கே பக்கம் இருக்காரு? அவர் பக்கம் இருக்காரு. இன்னும் ஒரு படி மேலேயே நான் போய் சொல்கிறேன், எங்கள் கட்சிக்கே முருகன் தான் பொதுச் செயலாளர், துரை முருகன் தான் பொதுச் செயலாளர். முருகனே கட்சிக்கு பொதுச் செயலாளர் போது நீங்கள் முருகனை வச்சுங்க வியாபாரம் பண்ண முடியுமா? ஒன்றை மட்டும் சொல்கிறேன், மதத்தை தூண்டிவிட்டு தமிழ்நாட்டில் திமுக ஒழித்து விட வேண்டும் நினைக்காதீங்க. இதே போல் தான் 71 செஞ்சானுங்க. பெரியார் அவர்கள் சேலத்தில் ராமர் படத்துக்கு செருப்பால் அடிச்சான்னு ஒரு பிரச்சனை இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு தெரியாது. 54 வருஷம் ஆகி போச்சு. ஒரு 70 வயசு, 75 வயசு, 80 வயசு எங்களை போல இருக்கக்கூடியது தான் தெரியும். ஊர் பூரா பெரிய கலவரத்தை பண்ணாங்க தேர்தலில். ராஜாஜி அன்றைக்கு இருந்தார். ராமர் படத்தை செருப்பால் அடிச்சிட்டார் பெரியார். அந்த பெரியார் உதயசூரனுக்கு ஓட்டு கேட்குறார். ஆகவே உதயசூரனுக்கு ஓட்டு போடலாமான்னு பிரச்சாரம் பண்ணாங்க. சென்னையில் அப்போ தான் சோன்னு ஒருத்தன் கிளம்புனான். அது வரலும் சோன்னு யாருக்குமே தெரியாது. அந்த சோவையும் அறிமுகப்படுத்துனதே நம்ம கலைஞர் தான். முதல்ல மறக்க முடியுமான ஒரு படத்தில் கழுத மேலே ஏற்றி விட்டவனை நடிகனாக்குனார். அவன் என்ன பண்ணார், அந்த சோ என்ன பண்ணாருன்னா பெரிய பூதாகாரமாக ஆக்கி துக்ளக் பத்திரிகை ஆரம்பித்து அட்டப்படத்தில் போட்டு பெரிய விளம்பரம் பண்ணி மெரினா கடற்கரையில் ஒரு கூட்டின கூட்டம் இது வரலும் யாருக்குமே கூடியது கிடையாது. அவ்வளோ பெரிய கூட்டம். நான்லாம் போய் அந்த கூட்டத்தை பார்த்துட்டு பயந்துட்டேன், என்ன ஆகும்னு. இங்கே கூட்டின கூட்டத்தை பார்த்துட்டு அந்த சோ ராம்லீலா மைதானம் டெல்லிக்கு கூட்டினாங்க. ஆனால் தோழர்களே, தமிழ்நாட்டு மக்கள் அன்றைக்குத்தான் இந்த கூட்டம், இந்த ஆரிய கூட்டம், நம்மை ஒழிக்க நினைக்கிற கூட்டம் அவர்கள் செய்கிற சதி என்று புரிந்து 184 இடத்தில் திமுகவை வெற்றி பெற செய்தது. இன்றைக்கு அதே பாணியிலே நீங்கள் மதத்தின் பெயரால் இன்னைக்கு RSS தலைவர் சொல்கிறார், தமிழ்நாட்டிலே இந்த திருப்பரங்குன்றத்தை வைத்து திமுகவுக்கு கல்லறை கட்டுவோன்னு பேசுகிறான். அப்போ அவனுடைய நோக்கம் என்னன்னு தெரியுதா? தீபம் ஏற்ற வேண்டும் என்றதில்லை. தமிழ்நாடு பூரா இருக்கிற எல்லா கோயிலுடைய தீபத்தையும் திமுக காரன் ஏற்றிருக்கிறான். திருவண்ணாமலையில் தீபத்தை ஏற்றியதை நீங்கள்லாம் டிவியில் பார்த்துருப்பீங்க. அந்த திருப்பரங்குன்றத்தில் மட்டும் வேண்டுமென்றே ஒரு மசூதிக்கு பக்கத்தில் போய் கலவரத்தை உருவாக்கி அதனால் மத சண்டை ஏற்படுத்தினால் இந்த ஆட்சியை கலைத்து விடலாம், இந்த காட்சிக்கு இந்த தமிழ்நாட்டிலே பெரிய கலவரத்தை உருவாக்கலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் தளபதி மு.க. ஸ்டாலின் மட்டுமல்ல, கலைஞர் கருணாநிதியுடைய மகன் மு.க. ஸ்டாலின் என்பதை மறந்து விடாதீர்கள். திமுக தொண்டர்கள்லாம் இப்போ தான் பழைய துணர்வு வந்திருக்கிறது. தெரு தெருவாக போங்கள். இங்கே கூட சொன்னாங்க, நம்முடைய மனோகரன் சொன்னார் 6 மாதம் இருக்கார். 6 மாதம் இல்லை, ஜனவரி பிப்ரவரி 2 மாதம்தான்.
இந்த 15 நாள் போயிடுச்சு, இன்னும் 15 நாள் தான். இதில் டிசம்பர் 15லேருந்து 25லேருந்து 1ஆம் தேதி வரலாம் நியூ இயர் கொண்டாட்டம் போயிடும். ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து பொங்கல், அது ஒரு 15 நாள் போகும். ஊட்டி கழிச்சு பார்த்தா 25 நாள் போச்சுன்னா 40 நாள் தான் இருக்குது. 40 நாள் தான். பிப்ரவரி 28ஆம் தேதிக்குள்ளே தேர்தல் தேதி அறிவிச்சிருவான். ஆக இந்த 40 நாட்கள் நம்முடைய கழக தோழர்கள் உழைப்பு தான் 40 ஆண்டு காலம் தமிழகத்தை வாழ வைக்கப் போகிறது என்ற உணர்வோடு நீங்கள் பணியாற்ற வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.